இவருதான் காரணம். எல்லாம் மொத்தமா போயிடும். கடவுள் கல்லு தெரியாது. கொஞ்ச நேரத்துல செத்து போன தாத்தா பாட்டி எல்லாம் கண்ணுக்கு வந்துட்டு போச்சு தெரியுமா? அங்க இருந்து எங்க தாத்தா கூப்பிடுறாரு வா அப்படின்னு. இங்கே திருப்பி எந்த சொன்னா ஒரு பிரச்சனை இல்லை தெரியுமா? எல்லாம் கூப்பிட எந்த பிரச்சனை தெரியுமா? நான் கூப்பிடுறேன், என்னைக்கு கூப்பிடுறேன்னா வந்து நினைச்சுட்டு வர வேண்டியதானே. என்னைக்கு கூப்பிடாதான் கூப்பிடறதான் பயமா இருக்கு. இது வேலாய் படத்துல சொல்லுது, இப்படி பழி வாங்கிற ஹீரோ பார்த்தது இல்ல. அந்த மாதிரிதான் ஆகிப்போச்சு. வெளியே போறாலும் கூப்பிடுறதுக்கு இப்படி கொள்றீங்களே. மாலை போட்டு வந்துட்டீங்க, இல்லைன்னா இன்னும் சந்தோஷமா நிறைய நிகழ்வுகள் இருந்திருக்கும். அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. மலைக்கு போய் ஆஃப்டர் ஷூட்டுக்கு அப்புறமேட்டு ஒரு சக்சஸ் பார்ட்டி ஜாலியா மலைக்கு போயிட்டு கட்டாயமா நீங்க இங்க சேலை வரணும். போட்டையா யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு மூலையில் வந்து செலிப்ரேஷன் மாதிரி அழகாக பண்ணுவோம். இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இங்கே என்னமோ பொங்கல் வைக்கிறாங்கன்னு நினச்சி எல்லாருமே ஃபோட்டோ மட்டும்தான் ஷேர் பண்ணுங்க. இந்த கூட்டம் நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சு விட்டு நம்மளை போக விட்டாங்கன்னா பரவாயில்ல. இப்போ ஆப்போசிட்டில் தான் போலீஸ்காரங்க யாரை கேட்டாங்க லைக் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ப்ராப்பராக பர்மிஷன்லாம் வாங்கியிருக்கிறோம், இருந்தாலும் பயமாக இருக்குது. வயிற்றில் புளியை கரெக்டுக்கு கொஞ்சம் கிட்ட அந்த நேரம் நெருங்க இன்னும் எல்லாருமே வந்துகிட்டே இருக்கிறாங்களா. நான் பேச முடியுமா என்னன்னு கூட தெரியல எனக்கு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், இங்கேருந்து பார்க்க எனக்கே பயமாகுது. அது செய்து பாருங்க லைட்டு, அதுதான் ஹை எக்ஸ்போர்ட் தெரியும். ஷூட்டிங் எல்லாரும் வந்து ஷூட்டிங் இருக்கிறாங்க. வெளியிலேருந்து யாராவது வராங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் தான் எடுக்கிறோம். நீங்களா? இன்னும் 4 பேர் நடந்து வராங்க, தெரியுதா லேடிஸ். அதெல்லாம் ஷூட்டிங் பார்க்க வந்துட்டு இருக்காங்க. வீட்டிலேருந்து ஏதாவது தண்ணி பேட்டு வீட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நீ என்ன தான் கதை ஆக போதும். நேற்று லைட்டு முடிவு பண்ணி இன்னைக்கு காலையில் வந்து லைட்டு போட்டோம். கூட்டம் சும்மா பிச்சுக்குது. இன்னும் சற்று நேரத்தில் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துடுவாங்க. ஹீரோ வந்துட்டாரு. ஆமாம், பாடலும் பாடல் நிகழ்ச்சி போடுறோம், வராங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அதை எதிர்பார்த்து தான் வருவாங்க. இப்போ பயங்கரமான செட்டப்பில் ஓடிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழா சிறப்பிக்க நீங்களும் ஆதரவு கொடுங்க. நன்றி. 3, 2, 1.
எல்லா இடத்துலையும் நீ தான் ஸ்கோர் பண்ணுறேன்னு இந்த பக்கத்தில் இருந்தால் நான் தான் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தெரியும். ஐயா நீ எல்லாமே ரெடி போலாம். ஏத்துக்கூடா இவரோட வேலை இதுதான். நம்ம வாய் ஆன் பண்ணோம்னா அவர் கேமரா ஆன் பண்ணிடுறாரு. இவங்க எல்லாமே பேசுறதுக்கே பயமா இருக்கு. நம்ம திட்டிடுவோமா? வீடியோ எடுத்துறோம். வீடியோ எடுத்து பீப் போட்டுக்கிறாங்க. நம்ம பீப் போடாம விட்டோம்னா கூட அந்த இடத்துல திட்டிருக்காங்கன்னு ரெஜிஸ்டர் ஆகாது. பீப் போடும்போது தான் ரெண்டாவது வந்து பார்ப்பாங்க என்ன கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். வேணுமே அந்த இடத்துல லைட்டாக பீப் பண்ணும். இப்போ ஆஃப் பண்ணிடுவாங்க. கேட்டால் ஸ்டோரேஜ் இல்லை அடுத்து அந்த ஃபோன் இருக்குது. அதில் ஸ்டோரேஜ் 20 அதில் 20 GB வச்சிருக்கேன். அவர் போயிருக்காங்க. அப்போ 10 நிமிஷம் கன்ஃபார்ம் போட வேண்டிய துண்டெடுக்க போயிட்டாரு. 10 நிமிஷம் கழிச்சு அதே நம்ம வெயிட் என்ன பார்ட்டு நம்ம வீடியோவே நல்லா இருக்காது. பாட்டு ஒன்று வந்து கதையை முடிக்க முடியல. அந்த அது வந்து அது தனியா லைவ்ல போயிடலாம். என்ன லைவ்ல போயிருங்க? அவருக்கு இப்போ அவருக்கு மாலவெல்லாம் போடுறதெல்லாம் இது எனக்கு புரியவே இல்லை. இவனுக்கு தான் பேசுறானுங்க, நீங்க பேசல. பேசவே முடியாது. ஏன்னா பாரு இங்க ஒன்னும் ஸ்டார்ட் எடுக்கிறோட ஆரம்பிக்கிறதையாவது பேசணும். எப்படி பேச முடியும்?